வெல்கம் டு அவர் சேனல். இப்போ காலிஃப்ளவர் முட்டை ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த காலிஃப்ளவரை சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். நறுக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் காலிஃப்ளவரை ரொம்ப சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை நல்லா பெசரிட்டு நான் உங்களுக்கு இதில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்ற போகிறேன். அது பூச்சிக்கு சேர்ந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு அது செத்து போயிடும். நான் புது இதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நான் இதை வடித்து எடுத்துடுவேன். வடித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதை வடித்து எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ போட்டுக்குவோம். போட்டுட்டு இதில் நல்லா ஒரு ஸ்பூனு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுப்போம். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுப்போம். 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுட்டு இதில் நம்ம வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா நைஸாக நுணுக்கிறத ஒரு சின்ன துண்டு போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை நைஸாக நறுக்கி போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பை சேர்த்துடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு பெசரி எடுத்துடுங்க. இப்போ இது பெசரி நான் வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் நம்ம கடைசியாக ஒரு கடலை மாவு 1 ஸ்பூனு சேர்த்து நம்ம இப்போ ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம இதுக்கு கொஞ்சம் கடலை மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம இதில் முட்டையை உடைச்சி ஊற்ற வேண்டியது தான். 3 முட்டையை நான் உடைச்சி ஊற்ற போகிறேன். இந்த 3 முட்டை எடுத்து நான் உடைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். நான் 3 முட்டையை இதை உடைச்சி நான் இப்போ ஊற்றிட்டேன். இதை இப்போ நான் நல்லா கலக்கிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா கலக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஆம்லெட் ஊற்ற வேண்டியதான். நான் தோசைக்கல் அடுப்பில் போட்டேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஆம்லெட்டை போட்டு இது பண்ண வேண்டியது. ஆம்லெட்டு நல்லா வேகட்டும். ஆம்லெட்டை நம்ம திருப்பி போட்டுருவோம். வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து தட்டில் போடுவோம். இதுதான் உங்களுக்கு காலிஃப்ளவர் முட்டை ஆம்லெட்டு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இது நல்ல ஆரோக்கியமானதாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடலாம், இது ரச சாதத்துக்கு சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். Thank you.